10 ரூபால முட்டை எவ்வளோ ஒரு முட்டை? 6 ரூபாய் 30 பைசா. 6 ரூபாவா? இங்கே எவ்வளோ இந்த கடையில்? இந்த கடையில் 7 ரூபா. வேறு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு? எது எது அஃபோர்டபுளாக இருந்துச்சு? முருங்கைக்காய் எவ்வளோ? 10 ரூபா தாங்க முருங்கைக்காய், பார்த்துக்கோங்க. வெறும் 10 ரூபா. இல்லை சமோசா சாப்பிட்டல, சமோசா வந்து 100 கிராம் வந்து வெறும் 20 ரூபா. சாப்பிட்டோம், கவர் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இந்த கீரை, இது பேர் என்ன? இந்த கீரை பேர் ஆஞ்சி வைக்கணும் கீரையை, என்ன பேர்? சிரிக்கீரைன்னு நினைக்கிறேன். சிரிக்கீரை வெறும் 10 ரூபா தாங்க பல்லாவரம் சந்தையில். ஆனால் எனக்கு தெரியல ஒரிஜினல் ரேட்டு வந்து நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பச்சை மிளகா வந்து ஃபுல்லுமே 10 ரூபா, வெறும் 10 ரூபா தான். நீங்கள் வந்து பல்லாவரம் சந்தை வந்து ஒரு எப்போ ஃப்ரைடே, எவ்ரி ஃப்ரைடே வந்து பல்லாவரத்தில் வந்து சந்தை போடுவாங்க. இது வந்து 30 ரூபா. இது வந்து எப்படின்னா தலையில் வச்சு இது பண்ணுறது, இது இந்த மாதிரி தலையில் வச்சு இது பண்ணுறதுங்க இது. அதுக்கப்புறம் இது வந்து மத்துக்கு பதிலாக வந்து புது நியூ ட்ரெண்டிங்கில் இதுதான் இருக்குதா, அதனால் இது வாங்கிட்டோம். எவ்வளோ இது? எவ்வளோடா இது? 60 ரூபாய் இது. அதுக்கப்புறம் இது எவ்வளோன்னா 10 ரூபா. எம்ஆர்பியில் 15 ரூபா போட்டுருக்கு, ஆனால் 10 ரூபா இது. அதுக்கப்புறம் இது வந்து 10 ரூபா. இதுவும் வந்து 10 ரூபா. இது வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து பல்லாவரம் சந்தையில் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்வீட் கார்ன் வந்து வைக்காது, பச்சையாகவே இருக்குது. இது எத்தனைன்னா 7 வந்து ஆக்சுவலாக அவர் 5 தான் கொடுப்பாராம் எப்போ 50 ரூபாய்க்கு. இன்றைக்கி வந்து ஏதோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 7 கொடுத்தாரு. 1 2 3 4 5 6 7 ஓகேவா? 7மே சூப்பராக இருக்குது. நல்லா உள்ள பிரித்து காமி. இது பாருங்கள், உள்ளே சூப்பராக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஐ டோன்ட் நோ, ஆனால் நல்லா இருக்குது. ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. 7 கொடுக்குறாங்க, 50 ருபீஸ் தான். கடையிலே ஒன்று 30 ரூபா 40 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். அப்புறம் நெல்லிக்காய், இதுவும் வந்து 10 ரூபா தான். நல்லா தான் இருக்குது நெல்லிக்காயும். பின்ன நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கினோம்? புளி வந்து நாங்கள் வந்து என்ன புளி வாங்கினோன்னா ரெண்டுமே, புதிய புளி பழைய புளி ரெண்டுமே இருக்குது. நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்து பழைய புளி தான் வாங்கினோம். ரேட்டு வந்து பார்த்து வாங்கணும். ரேட் அதிகமாக இருக்கிற கடையும் இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்கிற கடையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் வாங்கணும். 30 ரூபா. 30 ரூபா இல்லை இது, 30 ரூபா இந்த ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் கடுகு வந்து 20 ரூபா. ஏலக்காய் தான் ஒரு அநியாயம். என் கடையிலலாம் எவ்வளோ விற்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இது வந்து இந்த ஒரு ஏலக்காய் 20 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 கூட முழுசாக கிடையாது ஏலக்காய். ஆனால் வந்து இது 20 ருபீஸ், 20 ரூபா. என்னது இதுன்னு தெரில எனக்கு. சோம்பு 20 ரூபா. அதுக்கப்புறம் இது வந்து பேன் வர சீப்பு, ஒரே பேனாக கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு, அதனால் வாங்கி வச்சுருவோம் சேஃப்டிக்காண்டி. அதுக்கப்புறம் என்ன வாங்கினோம்? பட்ஸ் வாங்கினோம். அவ்வளோதான். இவ்வளோ தாங்க எங்களுடைய பர்ச்சேஸ் இன்றைக்கி பல்லாவரம் சந்தையில். ஆனால் வந்து நாங்கள் வாங்க போனதே வந்து வாங்கணும்னு நினச்சதே, அதை தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வாங்கணும்னு நினச்சதே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரிட்ஜு தாங்க. மினி ஃப்ரிட்ஜுக்காண்டி போனோம். வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லையே, ஊரில் இருக்குது, இங்கே இல்லைல்ல. சரி ஃப்ரிட்ஜாச்சும் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். ஆனால் அதை தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கணும். கடையில் போய் கேட்டோம் சத்யா ஸ்டோர் ரூமில். ஆனால் அங்கே மினி ஃப்ரிட்ஜே இல்லையா, பெரிய ஃப்ரிட்ஜு தான் இருக்கும். 14,000 சொன்னாங்க. அதோட சொல்லிட்டு திரும்பியே பார்க்காம வந்துட்டேன் நான் அந்த கடையிலேருந்து. அந்த கொடையும் வாங்கணுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கீரை, இந்த புளி 1 கிலோ, அதுக்கப்புறம் வந்து மிளகா, இந்த கேரட்டு, இந்த ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் வந்து உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டு, உங்கள் ஊர் சந்தையில் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க மறக்காமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கொடைங்க, எவ்வளோ இந்த கொடை? 200 ரூபா சொன்னாங்க அந்த அக்கா கிட்ட ரேட்டு பேசி. அதுக்கப்புறம் 150 ரூபாய்க்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசியாக ஃபைனலாக 160 சொன்னாங்க. அப்பயும் 150 ரூபான்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இவர். ஆனால் வந்து நான் வந்து சரி ஓகே 160 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 160. ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். இது ஓப்பன் பண்ணி காமி. இந்த கொடை ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி வைஸ்.
ஸோ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நிறையா இருந்துச்சு. இன்னும் லைட்ஸ் இருந்துச்சு, அம்மிலாம் இருக்குங்க. குட்டி அம்மி இருக்குது, பெரிய அம்மி இருக்குது, உலகை இருக்குது. அப்புறமேட்டுக்கு வந்து மாவை மாவு அரைக்கிற உரல் இருக்குது. எல்லாமே இருக்குங்க, நிறையா இருக்குது. அப்புறம் சோபா இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம வந்து அதனுடைய கண்டிஷனை பார்த்து, ரேட்டை பார்த்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் ஒன்ஸ் வந்து யாராக இருந்தாலும் ஒன்ஸ் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. பெட்டராக ஃபீல் பண்ணிங்க. நல்லா தான் இருக்குது ப்ரைஸ், ஆஃபரு, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது தாங்க நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததே. அவ்வளோதான்.